மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் உயிரிழந்து சில நாட்களே ஆகியிருக்கிற நிலையில அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சில விஷயங்களை பாக்யராஜ் அவர்களோட மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் ஷேர் பண்ணதா ப்ரொடியூசர் தனஞ்சயன் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, நாங்கள் 2 பேரும் தினமும் ஒன்றா தான் வாக்கிங் போயிட்டு வருவோம். அதே மாதிரி தான் அந்த நாளும் நாங்கள் ஒன்றா வாக்கிங் போனோம். எப்போதும் வாக்கிங் போகிறப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, நீ அப்படியே வாக்கிங்கை கண்டினியூ பண்ணு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு பாக்யராஜ் போயிடுவார். அதே மாதிரி தான் அன்னைக்கும் சொன்னார். ஆனால் என்னோட மனசில் ஏதோ தப்பாக இருந்துச்சு. ஸோ நானும் அவர் கூட வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் உட்காந்தாரு. அவருக்கு கேஸ் பெயின் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போது உடனே சாந்தனு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு கூட்டிகிட்டு போனார். ஆனால் அந்த கிளினிக்கில் இருக்கிறவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் போகிற வழியில் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜூன் 25ஆம் தேதி நடிகை குஷ்பு மகள் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மணமக்களை வாழ்த்திட்டு வந்த பாக்யராஜ் அவர்கள் மறுநாள் உயிரிழந்தது பலரையும் சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரே மாசத்துல திரையுலக ஜாம்பவான்களான பாக்யராஜ் மற்றும் பாரதிராஜா அவர்கள் மறைவு திரைத்துறைக்கு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.